ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வரகரிசி பொங்கல் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கப் சிறுபைத்தம் பருப்பு, 1 கப் வரகரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இது குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் வரகரிசிக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் நெய்யும் இதில் நீங்கள் விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 3 to 4 விசில் வர அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ விசில் நல்லா அடங்கினதும் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நறுக்கி வச்ச இஞ்சி பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட முந்திரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுவும் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் 2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கிறேன், நல்ல மிளகுத்தூள். ஸோ இதில் நீங்கள் முழு மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட பொங்கல் நல்லா குழைவாக வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் தாளித்து வச்ச தாளிப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையானவங்க எக்ஸ்ட்ரா நெய் கூட விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டிங்கன்னா அருமையான ஈஸியான வரகரிசி பொங்கல் ரெடி. இதை நீங்கள் சட்னி சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.